இவன் என்னம்மா விஜய் வேலை அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிரச்சனை எதுவும் ஆயிருந்தாதான் இங்க வந்ததும் வானத்துக்கும் பூமிக்குமா பட்டும் படாமலும் என்னன்னு விசாரி. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்மனே உட்கார்ந்திருக்க. என்ன ஆச்சுடி? என்ன ஆச்சு? அக்கா, கல்யாணம் நின்னு போனது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் நிறுத்தினதை நினைச்சனா நீ ஃபீல் பண்ணலாமா சொல்லு? யாரோ என்னடி யாரோ? இதெல்லாம் அந்த அம்மா அவர்கிட்ட கேட்டா அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்றாரு. செஞ்ச தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்க. எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல என்ன பத்தி விசாரிச்சிருந்தா கூட பொறாமையில இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்கன்னா அது அந்த அம்மாவோட குடும்பம் மட்டும்தான். அப்ப அவங்கதான் வேற யாரு பண்ணிருப்பான்னு யோசிச்சா மா உன் வேலையோ? ஏய் ஏய் என்னடி பேசிருக்கியே? என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க. இப்போ அவரு எதுவுமே பண்ணலங்கிறாருன்னா இதுல திரும்பவும் நான் போய் இப்படி எல்லாம் பேசுவேனா? இப்படி எல்லாம் உன்னை பத்தி சொல்லிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அது யாருதான் தெரியல. நினைச்சதான் கஷ்டமா இருக்கு. என் கல்யாணம் நின்னு போனது பத்தி உனக்கு கொஞ்சம் யாருமே இந்த கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி எனக்கு தெரியல. எங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துல அப்படி இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நின்னு போனதுல எங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது சொல்லு? சரி, அது கல்யாணம் நிக்குதுங்கிற பதட்டம் எல்லாம் இல்ல. இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவரு சொல்றாரு. அம்மா கிட்ட கேட்டா அம்மாவும் நான் எதுவும் சொல்லல. காவேரி காவேரின்னு கத்திட்டு இருக்கு. இந்நேரத்துக்கு மொட்டை மாடியில வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா அப்படியே தீவிரமான யோசனையில நின்ன மாதிரி எல்லாம் தெரியுது. இன்னும் நின்னு போன கல்யாணம் அவன் போனதை நினைச்சல நீ கவலைப்படாதடி. யார் யாரோ சொல்றத நம்பி உனக்கு வேலை அவன் இப்பவே கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு சொல்லி சந்தோஷப்படு. ஒரு வேலை உங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் உன வேண்டான்னு சொல்லியிருந்தா என்னடி பண்ணிருக்க முடியும் சொல்லு? அந்த நேரத்துல நமக்கு அது கஷ்டமா இருக்கலாம். ஆனா காலப்போக்குல கல்யாண விஷயமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லன்னு அந்த ஆமாக்கா, கல்யாண விஷயத்துல கடவுள் உனக்கு இதை விட ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துச்சுன்னு வை, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதில் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா விஜய் சார கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்?